வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர் மட்டும் போதுங்க, சாஃப்டாக ரொம்ப யம்மியாக கேக் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதே அளவு நாட்டு சர்க்கரை ஆர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் 1:3 அளவு, அதாவது 1 கப் மாவுக்கு 1/4 கப் ஆயில் எடுத்துக்கலாம். கர்ட் 3 ஸ்பூன் ஃபர்மெண்டேஷனுக்காக போட்டுக்கலாம். அப்போ தாங்க கேக் உப்பி வரும். கர்ட் இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் 1/2 கப் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக அதை ஆட் பண்ணாமல் தவிர்த்துடலாம். நம்ம கேக் மிக்ஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்லி மாவு பதத்தில் டைட்டாக இருக்கணுங்க. ரொம்ப வாட்டரியாக தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா கேக் நல்லா வராது. பார்த்துக்கோங்க, இப்படி தாங்க நம்மளோட கேக் மிக்ஸோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது நீங்கள் அந்த பேட்டர் ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாதீங்க, பாதி அளவுக்கும் குறைவாக ஊற்றி வைங்க. அப்போ தான் கேக் உப்பி வரும்போது அது நல்லா வேகும். இப்போ நம்ம கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஆர் பிளேட் வச்சு குக்கரை கேஸ்கட் இல்லாமல், அதாவது ரப்பர் இல்லாமல் பின்பக்கமாக திருப்பி மூடி வைங்க. இது ப்ரீ ஹீட்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த குக்கரோ இல்லை நம்ம கேக் வைக்கிற அந்த பாத்திரம் ஆல்ரெடி சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் பேட்டர் கொண்டு போய் உள்ளே வைக்கும் போது கரெக்டான பதத்தில் வெந்து வரும். ரொம்ப முக்கியம், குக்கருக்கு கேஸ்கெட் அதாவது ரப்பர் போடாதீங்க. வெயிட்டும் தேவையில்லை, நம்ம விசில் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கேக் ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. கேக் மேலே டாப்பிங் அதாவது க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். இந்த பேன் ஹீட் ஆகிற அந்த நேரத்தில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடாயிட்ருக்க பேனில் நீங்கள் விடுங்க. அதையே அந்த மிக்சர் நல்லா கொதித்து கேரமலைஸ்டு ஆகுங்க. கேரமலைஸ்டு ஆகி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வீட்டில் ஆடையோடு இருக்கிற திக்கான மில்க்கு கூட யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேயும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பொழுதே நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தாங்க. கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த க்ரீமில், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை கொக்கோ பவுடர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கொக்கோ பவுடர் போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுடைய அந்த மிக்சர். அது வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆற வச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மெயின் டைம் நமக்கு கேக் வெந்திருக்கோங்க. கேக் வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு பேட்டரில் குத்தி பார்க்கலாங்க. குத்தி பார்க்கும்போது மாவு டூத் பிக்கில் ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் வெந்திருக்கோங்க. கேக் வெந்திருந்தால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக்கை நீங்கள் எந்த பிளேட்டில் டெக்கரேட் பண்ணணுமோ அந்த பிளேட்டில் போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீமை எடுத்து நீங்கள் மேலே டெக்கரேட்டிவாக நீங்கள் ஏதாவது நட்ஸ், செர்ரீஸ், ஃப்ரூட்ஸ் அது கூட வச்சு நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாங்க. பார்த்திங்களா, வீட்லேயே ஹைஜீனிக்காக ரொம்ப சுவையாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி பாம் சுகர் போட்டு நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.